எகிப்தில் நடந்த அந்த காசா அமைதி மாநாட்டில் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்றாங்க. அந்த வகையில் அங்க வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பும் கலந்து கொள்றாரு. இதனால வந்து பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவுது. அதாவது அங்க தெஹ்ரீக்-இ-லைஃப் என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்கு. அது வந்து பாகிஸ்தான் பிரதமருக்கு எதிராக வந்து ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. ஏன்னா வந்து காசா நகரம் வந்து ட்ரம்பின் தலைமையில் தான் இயங்க வேண்டும் அப்படின்ற போல உலக நாடுகள் வந்து தெரிவிக்கிறாங்க. இதற்கு வந்து ஷபாஸ் ஷெரீப்பும் ஆதரவு தெரிவிக்கிறாரு. இதனால வந்து ஷபாஸ் ஷெரீப்புக்கு எதிராகவே பாகிஸ்தானின் உள்நாட்டு போர் வந்து வெடிக்குது. இதனால போலீஸுக்கும் அந்த தெஹ்ரீக்-இ-லைஃப் அமைப்புக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் போயிட்டு அங்க வந்து ரெண்டு பேருக்குமே சண்டை நடைபெறுது. மேலும் வந்து அங்க ராணுவ படை குவிக்கப்படுது. ராணுவம் வந்தும் அங்க வந்து பாகிஸ்தானில் வந்து அந்த தெஹ்ரீக் அமைப்பு பயங்கரவாத அமைப்புடைய அந்த கலவரம் அந்த போராட்டம் வந்து ஒன்றும் முடிவு எட்டப்படல. இதனால கண்ணீர் புகை கொண்டு வீசுறாங்க, அந்த தண்ணி வீசி பார்க்குறாங்க, எதுவுமே வந்து முடிவுக்கு வரல. இதனால தொடர்ந்து அங்க வந்து போர் பதற்றம் நீடிக்கிறது. அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களான இஸ்லாமாபாத், லாகூர், ராவல்பிண்டி போன்ற நகரங்கள்ல வந்து ஒரு போர் பதற்றம் நிலவுது. இதனால வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கிய சாலைகள்லாம் முடக்கப்படுது. அதே போன்று இணையங்கள்லாம் முடக்கப்படுதா சொல்லப்படுது. இதனால வந்து அங்க வந்து அரசே அங்க வந்து மக்களே நடமாடக்கூடிய சூழ்நிலை அங்கு கிடையாது.